சிலுவை கொடியே ஸ்தோத்திரம் புகழ் துதி துதியே ஸ்தோத்திரம் புகழ் துதி துதியே சங்கீதனம் உன் பாதம் பணியே ஆத்மநாதன் திருவடியே நமக்காதாரம் சிலுவை கொடியே தெரிஞ்சால பரவாயில்ல, தெரியல பரவாயில்ல. எப்படி பிடிச்சிருந்தப்பா?
இது ஆயத்தமாக அநேக ஆத்மக்கள் ஆயத்தப்பட்டு உதவி செய்வதாக ஜெபிக்கிறோம். எங்கள் கிராமத்துக்கு ஒரு ஆசைப்பட்டு ஜெபிக்கிறோம். நாளிலும் கூட இந்த பொறுத்தோடு ஏற்ற குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்றோம். தொடர்பு பாதுகாத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் செய்வதாக. ஆமென். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே பாடலை நம்மளாக சேர்ப்போம். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே கருணை வைக்க வீடியோ எடுத்தாக்கா என்னான்னு பார்க்கணும். இங்கே வச்சுட்டு எங்கே பார்த்துருந்தாங்க. ஃபோன் பேசுகிறேன் டவர் வரல கேட்கலையா? யாருக்கா? விஜயனா என்ன நைக்கிற சொல்லு சொல்லு. மூக்குப்பொடி கொட்டலையா? கொட்டலையா பங்கு சார் என்ன கொட்டி மலேசியா நம்முடைய கிராமத்தில் நம்முடைய திருச்சபையுடைய சபைமணிக்காரர் திருவாளர் ராமலிங்கம் ஐயா அவர்கள், அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, பிள்ளைகள் இந்த கிராமத்தில் குறிப்பாக திருச்சபையில் மிக சிறப்பாக அவருடைய திருப்பணியை அவர்கள் செய்து வருவதை நான் அறிவேன். அதுக்காக அந்த குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிற கோரிக்கையை கட்டளை அங்கீகரிக்கவும், இன்றைக்கு அவருடைய மன விருப்பம் என்ன என்பதை ஆண்டவர் அறிவார். அதனால கட்ட செய்து வருகிற எல்லா நன்மைக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு இந்த சிலுவை கொடியை அவர்கள் கோரிக்கை செய்திருக்கிறார்கள். நம்ம திருமலையில் சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் ரட்சிப்பினால் மகிழ்ந்து தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் என்று 20ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி இந்த கொடியின் அடையாளம் என்பது ஆண்டவர் வருகைக்காக நாம ஆயத்தப்படவும், ஆயத்தத்தில் அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு அடையாளமாக தான் இன்றைக்கு இந்த சிலுவை கொடியை உயர்த்தி இதை பார்க்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே
இந்த சிலுவை கொடி மூலமாகவே மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு என்று இந்த சிலுவை கொடி ஒரு செய்தியை சொல்கிறது. அதனால பொறுத்து செய்திருக்க அந்த குடும்பத்தை நான் நல்லா வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். மிக விசேஷமாக இந்த நாளிலே இந்த சிலுவை கொடி ஏற்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்ன, இன்றைக்குதான் இந்த அட்வென்ட் சீசன் தொடங்குகிறது. அதாவது வருகை நாளுடைய தொடக்கம் இன்றைக்கு தான். நீங்க திருமறையை நீங்க வாசிக்கலாம்னு சொன்னாலும் இந்த நாளுடைய செய்தியில் எதை அடிப்படையாக வைத்திருக்குன்னா, கடவுளின் வருகைக்காக ஆயத்தப்படுதல். பொதுவாகவே நம்ம டிசம்பர் மாதம் இந்த நாட்கள் நாம சிலுவைக்குரிய நாம் தொடர்ந்து ஏற்றுவோம். ஆனால் இந்த தொடக்க நாளை நினைவு கூற வேண்டும் சொல்லி நான் தான் சொன்னேன், சௌகரியத்தை கேட்டுக்கொண்டேன், இந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த விருப்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் அவர்கள் ஆயத்தப்படுவதற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். அதனால இந்த வருகையின் நாளினுடைய அடையாளமாக சபையார் எல்லாரும் நாம் ஒன்றாக இணைந்து இந்த சிலுவை கொடியெல்லாம முயற்சி கொள்கிறோம். அதனால இந்த சிலுவை கொடி நமக்கு சொல்கின்ற செய்தி என்னவென்றால், அவர் மூலமாகவே மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு என்பதை நாம் அறியவும், ஆண்டவர் வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தமில்லாதவரை ஆயத்தப்படுத்தணும் என்பதுதான் இந்த நாளுடைய செய்தி. அதனால ஆண்டவர் தானே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, உழைப்பை ஆசீர்வதிப்பாராக. இது வந்திருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஆண்டுடைய சமாதானம் நிறைவாய் இருப்பதாக ஜெபம் செய்கிறோம். இலங்கையில் ஆண்டவே, நாங்கள் உமது ஆலயத்தின் ஆண்டையிலே நாங்கள் ஒன்றாக இணைந்து உமது வருகைக்கு ஆயத்தப்படவும் ஆணையினாலே நாம் இந்த சிலுவை கொடியை ஏற்றி வைப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன்